எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்ல போறது சிவபெருமான பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கொஞ்சோண்டு சொல்லலான்னுட்டு உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கலான்னுட்டு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பிள்ளையார் அருள்னாலையும், முருகன் அருள்னாலையும், நமசிவாயத்தோட அருள்னாலையும், நாராயணரோட அருள்னாலையும், என்னோட தேவிகளோட அருள்னாலையும் உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்க போறேன். சிவ சின்னங்கள்னது உங்களுக்கு தெரியும். சிவ சின்னங்கள்ல போற்றப்படுறது முக்கியமா 3. அது எதுனாக்க விபூதினாக்க திருநீரு, 2வது ருத்ராட்சம், 3வது என்னன்னாக்க நமசிவாய மந்திரம், 5 எழுத்து மந்திரம். அது ரொம்ப முக்கியம். 2வது சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் காலம் எப்போ? ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு. 3வது சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அளிக்கும் பகவானுக்கு பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. 4வது ஆன்மாவை குறிக்கும் சிவன் எங்க இருக்கிறார்? திருப்பெருந்துறைங்கிற ஒரு ஊர்ல இருக்கார். அது ஆவுடையார் கோவில்லையும் இருக்கிறதாக சொல்றார். 5வது காலனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் ஸ்தலம் திருக்கடையூர். 6வது ஞான சம்பந்தர் சிவன் நந்தியை விலகச் சொன்ன ஸ்தலம் பட்டீஸ்வரம். இதே மாதிரி வேறொரு இவருக்காக, நந்தனாருக்காக நந்தி மறைக்குதையா அப்படின்னு சொன்னிருக்கார். அது திருப்பன்கூர்னு ஒரு ஊர். ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவபெருமான் மீது பாடியவர் யாரு? திருமூலர். அதத்தான் சொல்லுவா திருமூலர் திருமந்திரம்னுட்டு சொல்லுவா. என்று போற்றப்படும் ஸ்தலம் எது? திருவன்காடு. இது நவக்கிரக புதன் ஸ்தலம். ஐப்பசி மாதத்தில் காவேரியில நீராடுவது சிறப்புன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிறப்பு எதனாலனாக்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்க துலா ஸ்நானம்னு சொல்லிட்டு நீராடுறாளாம். அது ரொம்ப விசேஷம். ஐப்பசி மாச கடைசி நாளன்று மயிலாடுதுறை நீராடுவது, மயிலாடுதுறையில நீராடுறது கடைமுக ஸ்நானம்னு பேரு. இதுக்கு பேரு இன்னொன்னு என்னன்னாக்க மொடவனுக்கு மோட்சம்னு சொல்லுவா, மொடவனுக்கு முழுக்குன்னு சொல்லுவா. இது ரொம்ப விசேஷமான நாள். சிவனுக்கு மாட கோவில் கட்டிய மன்னன் பேரு யார் தெரியுமா? கோட்செங்கட் சோழன்னு பேரு. கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் பேர் யார் தெரியுமா? நடராஜன். கூத்து என்றாலே நடனம்னு பேர். தரிசிக்க முக்தி பெற்ற ஸ்தலம் எது தெரியுமா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காசி. தரிசிக்க முக்தி என்ற சிறப்பை பெற்ற ஸ்தலம் சிதம்பரமும் இருக்கு. வாழ்வில் ஒரு முறை செல்ல வேண்டிய ஸ்தலம் எது தெரியுமா? காசி. அதத்தான் சொல்லுவா, காசிக்கு அப்புறமா க்ஷேத்திரமும் இல்ல, ஏகாதேசிக்கு அப்புறமா விரதமும் இல்ல, கங்கைக்கு அப்புறமா நதியும் இல்ல, காயத்ரிக்கு அப்புறமா மந்திரமும் இல்லைன்னு சொல்லுவா. அதே மாதிரி இங்க காசி வாழ்வுல ஒரு முறையேனும் செல்ல வேண்டிய ஸ்தலம். சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற ஸ்தலம் எது? திருவண்ணாமலை. அண்ணாமலைக்கு அரோகரா.
அம்பிகை மயிலாக வந்து சுவாமிய வேண்டின ஸ்தலம் எது தெரியுமா? நம்ம மயிலாப்பூர். அவர் பேர் என்ன? கபாலீஸ்வரர். மாசந்தோறும் விழாக்கள் பட்டியலை இடும் தேவாரம் மயிலாப்பூர் தேவாரம்னு சொல்லுவா. இதை யார் பாடினார்னாக்க சம்பந்தர், திருஞான சம்பந்தர் பாடினார். தட்சிணாமூர்த்தி கையில விரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் என்ன பெயர்? சின்முத்திரைன்னு பேர். கைலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூமியில் பிறவி எடுத்தவர் யாரு? சுந்தரர். வேடுவச்சியான இருந்த பார்வதியை வேடனாக வந்து ஈசன் திருமணம் செஞ்சு கொண்ட இடம் எது தெரியுமா? ஸ்ரீசைலம். அது ஆந்திரால இருக்கு. சக்தி பீடங்களில் பைரவி பீடமாக திகழும் ஸ்தலம் ஒரிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவில். அது சக்தி பீடமாவும் எடுத்துக்கலாம். பூரி ஜெகநாதன் அது கிருஷ்ண பகவானாவும் இருக்க. அதனால தான் ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிறத அந்த கோவில்ல நிரூபிச்சு காமிச்சிருக்க. இறைவன் இறைவிக்கு இடபாகம் அளித்த ஸ்தலம் எது தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலை. கார்த்திகை தீப திருநாளில் ஆழ்வார்கள் அவதரித்த ஸ்தலம். கார்த்திகை தீப திருநாளில் அவதரித்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று காலையில் ஏற்றும் தீபத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பரணி தீபம்னு பேரு. அதுதான் அணையா தீபம்னு சொல்லுவா. அருணாச்சலம் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? அருணம் பிளஸ் அசலம், சிவந்த மலைன்னு பேரு. அது திரு அண்ணாமலை.